கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பூமியில இருக்கும்போது அநேக இடங்களுக்கு, மத்திய கிழக்கு ஆசியாவில் அநேக இடங்களுக்கு இந்த எருசலேம் பகுதியில கர்த்தர் பல இடத்துக்கு போனாரு நம்ம பார்க்கிறோம். அப்ப பல இடத்துக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு போறார். அந்த இடத்துக்கு போகும்போது மார்த்தாளு இயேசுவை சந்தோஷமா ஏற்றுக்கிறான். மார்த்தாளு சந்தோஷமா கர்த்தரை ஏற்றுக்கிறான். இயேசுவை பார்த்து, இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டாரு, இயேசுக்கு நான் பணிவிடை செய்யணும், இயேசுக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அதை நான் சமைச்சு கொடுக்கணும், இயேசுக்காக ஜூஸ் கலக்கி கொடுக்கணும், இயேசுக்காக சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். ஒருவேளை அந்த நாட்கள்ல பிரியாணி இருந்துச்சுன்னா இயேசுக்காக நானு பிரியாணி செஞ்சு கொடுக்கணும், அது இது எல்லாத்தையும் கர்த்தருக்காக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அவன் பிரயாசப்பட்டிருப்பான். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இயேசு கிறிஸ்துவுக்காக. அந்த மார்த்தாளு அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம பார்க்கிறோம். அவன் அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவுக்காக இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்தணும், அவரை பிரியப்படுத்தணும், அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவர் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அநேக காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான், பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன் அநேக காரியத்தை பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த காரியத்தை செய்யும் போது அவன் மனசுல எப்படி இருக்குது? ஒரு கலக்கம். ஐயோ, அநேக காரியம் செய்யறேனே, என்னால செய்ய முடியலையே, யாராவது வந்து உதவி செய்யறாங்களா, யாரும் எனக்கு உதவி செய்வாங்களா, ஐயோ ஒண்டியா செய்யறேனே அப்படின்றதான எண்ணம். உடம்புல கலக்கம், ஒரு எரிச்சலா, அது என்னவா மாறுது? அது ஒரு எரிச்சலா மாறுது. அப்புறம் அவர் என்ன செய்யறா? அவரு கூட உள்ளவங்கிட்ட கூட யார் இருக்கிறா? அவ கூட மரியாதை இருக்கிறான். அப்ப மரியாதை குற்றப்படுத்தக்கூடியதான நிலவரத்துக்கு போறான். அவன் நல்லதுதான், இயேசுவை பிரியப்படுத்தணும்னு நினைச்சது நல்லதுதான், இயேசுக்கு அநேக சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு செஞ்சது நல்லதுதான், பல பலகாரம் செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சது நல்லதுதான். ஆனாலும் அந்த காரியம் அவன் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால, ரொம்ப வேலையா இருக்கிறதுனால அவன் என்ன செய்யறான்? மற்றவங்க யாரும் எனக்கு வந்து உதவி செய்யல, நான் ஒண்டியா செய்யறேன், இந்த மரியாதை எனக்கு வேலை உதவி செய்யவே மாட்டா அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொன்ன கூக்குரல் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மார்த்தாளோ பற்பல வேலையை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உனக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். அவன் இயேசுகிட்டே போய் சொல்றான். இயேசுகிட்ட போய் சொல்றான், பாருங்க ஆண்டவரே, நான் பல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா அந்த மரியாதை எனக்கு வந்து உதவி செய்யவே மாட்டா. நீங்க அந்த மரியாதை கிட்ட போய் சொல்றது இல்லையா? நீங்க மரியாதை கிட்ட சொல்லுங்க, நான் பாருங்க எவ்வளவு வேலையா இருக்கிறேன், இந்த மரியாதை எனக்கு வந்து உதவி செய்ய மாட்டா ஆண்டவரே, நான் பாருங்க உங்களுக்காக எல்லா காரியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மரியாதை உதவி செய்ய மாட்டா. ஆண்டவர் சொன்னாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, அநேக காரியத்தை குறிச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, தேவையானது ஒண்ணு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று கர்த்தர் சொல்றார். நீ அநேக காரியத்தை குறிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, ஆனா மரியாளோ என்று விட்டு எடுபடாத ஒரு நல்ல காரியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை தேடிக்கிட்டு இருக்கிறது இல்ல, ஒரே காரியத்தை தான் மரியாதை தேடுறான். என்ன அந்த காரியம்? அந்த காரியம் கிறிஸ்துவோடு இருக்குது. கிறிஸ்துவோடு இருப்பதை மரியாதை தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆனா மார்த்தாளோ அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால வேத வசனத்துல போனத நீங்க வேலை செய்ய வேணாம், வேலையே செய்ய வேணாம் அப்படின்னு வேத வசனத்துல எழுதப்படல. ஒரு இடத்துல வேற இடத்துல ஒரு வேலை செய்யாட்டி சாப்பிடக்கூடாதுன்னு வேத வசனத்துல வாசிக்கிறோம். அதான் 2 தெசலோனிக்கர் 3:10 நம்ம வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 3:10. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அப்ப வேத வசனத்துல வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, வேத வசனத்துல என்னத்தை குறிக்குது? அநேக காரியங்களை குறிச்சு கவலை உள்ளவர்களா இருக்காத, தேவையானது ஒண்ணு. அந்த விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை என்ன செஞ்சிருக்கிறா? மரியாதை தெரிந்து கொண்டிருக்கிறா. நாம் எல்லாரும் வேலை செய்யணும், வேலைக்கு போறோம், அது முக்கியம் தான். ஆனா
இருதயத்துல அநேக காரியத்தை குறிச்சு இந்த மார்த்தாள் நினைச்சிருக்கிறபடினாலதான் மார்த்தாளுக்கு என்ன வருது, ஒரு எரிச்சல் வருது, ஒரு கலக்கம் வருது, இருதயத்துல ஒரு கலக்கம் வருது. நம்ம சில வேலைகள் நம்ம பார்ப்போம், அநேக வேலை அலுவலர்களா இருக்கும், அநேக வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மனசுல தோணும், ஐயோ இன்னைக்கு வேத வாசிக்கலையே, ஐயோ இன்னைக்கு பைபிள் படிக்கலையே அப்படின்னு நினைப்போம். சில சமயம் ஊழிய காரியங்கள்ல சில சகோதரர்களுக்கு உதவி செய்வோம், சில இடத்துல போய் வேலை செய்வோம், சில காரியங்களை செய்வோம். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஊழிய காரியமா தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு மனசுல எப்படி இருக்கும், ஆனா இன்னைக்கு ஐயோ இன்னைக்கு வேத வாசிக்கலையே, இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே அப்படின்றதான ஒரு கலக்கம், ஒரு கவலை நமக்கு இருக்கும். ஒரு கலக்கம் கவலை இருக்கும். நம்ம வேலை செய்யறோம், ஆனாலும் நமக்கு கலக்கம் கவலை இருக்கக்கூடாது. கலக்கமும் கவலையும் இருக்கக்கூடாது. மரியாதோ விட்டு எடுபடாத ஒரு நல்ல பக்கம் தெரிந்து கொண்டா. பல நல்ல பக்கம் இல்ல, ஒரே ஒரு நல்ல பக்க மரியாதை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா மார்த்தாலோ அநேக காரியத்தை குறித்து கவலை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். நாம் எப்படி அமைதியான குழப்பம் இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? நம் அமைதியான குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நாம் எப்படி வாழ முடியும்? ஆண்டவர் சொல்லல அதனால நீ வேலையே செய்ய முடியாது, வேலை செய்யாம ஒரு இடத்துல உட்காந்தே இருந்து ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் நம்ம நீ ஒரு நாள் 24 ஹவர் இருக்குது, 24 மணி நேரம் இருக்குது, நீ 12 ஹவர் எனக்கு கொடு, 12 ஹவர் வேலை செய்யணும் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்லல 12 ஹவர் வேலை செய்யி, 12 ஹவர் ஜெபம் பண்ணு, 12 ஹவர் பைபிள் ஜெபம் பண்ணிக்கிட்டு பைபிள் படிச்சுக்கிட்டுன்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, அநேக காரியம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது, கலக்கம் அடைய செய்யக்கூடாது. அநேக காரியம் நமக்கு நம்முடைய செய்கிறதான வேலையினால அநேக காரியம் நம்ம கலக்கம் உண்டாகக்கூடாது. கலக்கம் உண்டாகக்கூடாது. நாம் போய்கிட்டு இருக்கிறோம், காரியம் போய்கிட்டு இருக்கோம், துருதுரு போடுவாங்க, நம்ம அதை பார்த்து கலக்கம் அடையக்கூடாது. காரியம் ஓடக்கூடாது இல்லை, காரியம் ஓடணும். அதே வேலை என்ன செய்யும், கலக்கம் அடையக்கூடாது. அநேக காரியத்தை குறிச்சு நாம் கவலை, வெளி உலகத்துல நடக்கிறதான அநேக காரியங்களை குறிச்சு நாம் கலக்கம் உள்ளவர்களா இருக்கிறோம். எப்படி இருக்கும், கலக்கம் உள்ளவர்களா இருக்கும். தேவையான ஒண்ணு விட்டு எடுபடாத நல்ல பக்க மரியாதை தெரிந்து கொண்டாங்க பார்க்கிறோம். நாம் பார்க்கிறோம், நாம் வெளிப்பிரகாரமா அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வேலை செய்யணும். ஆனா உள்ளுக்கு நமக்கு என்ன இருக்குது, ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. ஆனா உள்ளார மனுஷன் என்ன செய்யணும், அநேக காரியங்கள் வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த உள்ளார மனுஷன் அமைதலா இருக்கும். உள்ளார மனுஷன் என்ன செய்யணும், அமைதலா இருக்கும். நம்ம அநேக காரியங்களை செய்கிறோம்னா, கம்பெனியில வேலை செய்யறோம், அநேக சில வேலைகள், சில பேர் ரிப்பேர் பண்ணுவாங்க, சில பேர் ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சம்பந்தப்பட்ட வேலையை செய்வாங்க. ஆனா நம்ம வேலை கை கால் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா நம்ம இருதயம் அமைதலா இருக்கணும். இருதயம் அமைதலா இருக்கணும். அநேக காரியங்களை குறித்து கவலை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. கவலை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. சில பேர் சில ஒரு முக்கியமான அதிகாரியையோ இல்ல முக்கியமான ஒருத்தரையோ சந்திக்கிறதுக்கு இருப்பாங்க, ஒரு அவர் தான் சந்திக்கிறதுக்கு இருப்பாங்க. 1 மணி நேரம், நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு அவங்கள 1 மணி நேரம் சந்திக்கணும். ஆனா 3 நாளைக்கு முன்னுக்க அவங்களுக்கு 3 நாளைக்கு முன்னுக்கே தூக்கம் வராது. 3 நாளைக்கு முன்னுக்கே தூக்கம் வராது. ஏன்னா காலை போய் சந்திக்கணும், என்ன நடக்குமோ தெரியல, ஏது நடக்குமோ தெரியல, மனசுல என்ன நடக்குது, ஒரு பெரிய கலக்கம், ஒரு குழப்பம். ஆனா தேவையானது ஒண்ணுதான், தேவையானது ஒண்ணு. ஆனா நம்ம அநேக காரியங்களை குறிச்சு கவலை உள்ளவர்களா இருக்கிறோம். இது நான் ரட்சிக்கப்படாத ஜனங்கள்கிட்ட சொல்லல, ரட்சிக்கப்பட்டதான கர்த்தரோட பிள்ளைகள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உலக ஜனங்களுக்கு அநேக கவலைகள் இருக்கும், அநேக காரியங்களை குறித்து பிரயாசப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, உலகத்துக்காக ஓடுவாங்க. நாம் எதற்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், கர்த்தருக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேவையானது ஒண்ணுதான், அது என்ன, அதுதான் கிறிஸ்து. நமக்கு தேவையானது ஒண்ணு, அதுதான் என்னது, அதுதான் கிறிஸ்து. நாம் வெளிப்பிரகாரமா அநேக காரியங்களை பேசலாம், அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் உள்ளுக்கு நமக்கு ஒரு அமைதல் இருக்கணும். உள்ளுக்கு நமக்கு ஒரு அமைதல் இருக்கணும். மார்த்தாலே அநேக காரியத்தை குறித்து கவலை உள்ளதா இருக்கு. அநேக காரியம் அவளுக்கு தேவையா இருக்குது, அநேக காரியம் அவளுக்கு தேவையா இருக்கு நம்ம பார்க்கிறோம்.
அவன் என்ன செய்யறான்? அநேக காரியத்தை குறிச்சு கவலை உள்ளவளா இருக்கிறான். அதனால நம்ம வேலை விஷயத்துல நீங்க சோம்பேறியா இருக்கணும், வேலைக்கு போக கூடாது, நீங்க அமைதலா இருக்கணும்னு சொல்லுங்க. நம்ம புறமான மனுஷன் நம்ம மாம்சத்துல அநேக சரீரத்துல வேலை செய்யணும், வேலை செஞ்சுதான் ஆகணும். ஆனா நம்ம உள்ளார மனுஷன் என்ன செய்யணுமா? அமைதலா இருக்கணும், அமைதலா இருக்கணும். நம்ம வேத வசனத்தை வாசிக்கிறோம். வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கணும். நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கணும். அது வேற. நம்ம ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் இருக்குது. ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கணும். வேதம் வாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கணும். மற்றபடி நம்ம என்ன செய்கிறோமோ அதை புறம்பான சரீரத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உள்ளான மனசை எப்படி இருக்கணும்? அமைதலா இருக்கணும். அமைதலா இருக்கணும். அமைதலா என்ன செய்யணும்? கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டிருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டிருக்கணும். நம்ம சிந்தை எங்க இருக்கு? நம்ம காரியங்கள் அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்மளோட சிந்தை தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். நம்ம தேவனோடு ஐக்கியப்படாட்டி நம்ம அநேக வேலைகளை பார்க்கிறோம். அநேக இடத்துல நம்ம சொல்றதையும் பார்க்கணும், வேத வசனத்தை போதிக்கிறதையும் பார்க்கணும். நம்ம ஜெபிக்கணும், குறிப்பிட்ட நேரத்துல ஜெபிக்கணும், இவ்வளவு 2 hour ஜெபிக்கணும், 3 hour ஜெபிக்கணும், வேத இவ்வளவு வாசிக்கணும்னு சொல்றாங்கதான். அது நமக்கு தேவை. வேதத்தை வாசிக்க ஒரு நாளைக்கு வேத வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். மற்றபடி நம்ம தேவனோட ஐக்கியம் இருக்கணும். நம்ம 24 மணி நேரம் ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? இந்த 24 மணி நேரத்துல 24 மணி நேரம் தேவனோட தான் நம்ம ஐக்கியப்பட்டிருக்கோம். நம்ம நான் சொல்லிட்டனால இது கொஞ்சம் கொஞ்சமா தான் அபியாசப்படுத்த முடியும். நம்ம உலகத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண அநேக காரியங்கள் இருக்குது, அநேக செய்திகள் இருக்குது, அநேக பிரச்சனைகள் இருக்குது. நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்தாரு, இயேசு கிறிஸ்து படகுல தூக்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அந்த சீச்சர்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே, கடல் கொந்தளிக்குது, ஆண்டவரே என்ன இது கொந்தளிக்குது, அலை அடிக்குது, நாங்கெல்லாம் பார்க்க போறோம். இவங்க எப்படி இருக்காங்க? கலக்கம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனா இயேசுக்குள்ள உள்ளார மனுஷன்ல ஒரு அமைதல் இருக்குது. அதனால இயேசு அமைதலா இருக்கிறாரு. இயேசு அமைதலா இருக்கு. அது யாரோட ஐக்கியமா இருக்கிறார்? அவர் பிதாவாகிய தேவனோட ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கிறார். நம்முடைய ஜீவிதத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்மளோட பிரச்சனைய அநேக காரியங்களை குறிச்சு கவலை உள்ளவர்களா இருக்கிறது தான். அநேக காரியங்களை சிந்திக்கிறது. அவங்க வந்தாங்களா இல்லையா, அவங்க அந்த மக்கள் வந்துட்டு இப்படியே போயிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை, அவங்க இவங்க வீட்டுல சொல்லி இருக்கிறாங்க, நம்ம கிட்ட சொல்லல, அவங்க கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, எங்க கிட்ட சொல்லல, அவங்களுக்கு எங்களை பிடிக்கல. இப்படி மனுஷன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அநேக காரியங்களை குறிச்சு கவலை உள்ளவர்களா இருக்கிறான். தேவையானது ஒண்ணுதான். அது என்ன? அது கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தேவை. உலகத்துல அநேக காரியங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனாலும் இருந்தாலும் தேவையானது ஒண்ணு. என்று விட்டு எடுபடாத நல்ல பக்க மரியாதை தெரிந்து கொண்டா. நம்ம வெளிப்பிரகாரமா மார்த்தால போல இருக்கணும். வெளிப்பிரகாரமா மார்த்தால போல அநேக வேலை உள்ளவர்களா இருக்கணும். ஆனா உள்பிரகாரம் எப்படி இருக்கணும்? மரியாதை போல இருக்கணும். உள்பிரகாரமா தேவோடு ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கும். வெளிப்பிரகாரமா மார்த்தால போல அநேக வேலை செய்யலாம். அநேக காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம வேலை செய்யலாம், அதை இதை செய்யலாம். ஆனா உள்பிரகாரமா உள்ளுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? தேவனோடு மரியாதை போல தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம பார்க்கிறோம், வேத வசனத்துல வாசிக்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரம் மனுஷனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஆசரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் தங்கி இருக்கிறதான இடம். அதுல என்ன இருக்குது? பிரகாரம், பரிசுத்த தலம், மகா பரிசுத்த தலம், இப்படி 3 பிரிவா இருக்குது. 3 பிரிவா இருக்குது. இந்த பிரகாரம் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க வராங்க, பலி செலுத்துறாங்க, போறாங்க. அதுக்கும் அப்புறம் வந்துட்டு போறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்க வராங்க, வந்துட்டு போறாங்க. அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்திலையும் என்ன செய்யறாங்க? ஆசாரியை போய் லேவியர் போய் பணிவிடை செஞ்சுட்டு வராங்க. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்குது? அமைதல் உள்ளதா இருக்குது. மகா பரிசுத்த ஸ்தலம் ஒரு அமைதல் நிறைந்ததா இருக்குது. அதுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துல யார் இருக்கா? தேவன் இருக்கிறார்.
அங்க ஆசிரியர் கூட அந்த கிருபாசன பெட்டி, அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசன பெட்டி இருக்குது. அந்த கிருபாசன பெட்டியில யார் இருக்கிறா? தேவனோட மகிமை அங்க இறங்கக்கூடியதா இருக்கு. என்னதான் 1000 10,000 பேர் வந்து பலி செலுத்திட்டு போனாலும் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துல அமைதல் உள்ளதா இருக்கு. இது மனுஷனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. நம்ம பார்க்கிறோம் 1 Corinthians 3:16 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப தேவன் எங்க இருக்கிறார்? உள்ளான மனுஷன் நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார். நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். உள்ளான மனுஷன் தேவன் என்ன செய்யறாரு? உள்ளான மனுஷன்ல நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று அறியாது இருக்கிறீர்களா? அப்ப மகாபரிசுத்த ஸ்தலத்துல நம்ம பார்க்கிறோம் தேவன் அங்க இருக்கிறாங்க பார்க்கிறோம். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு இடையில ஒரு திரைச்சீலமா இருக்குது, ஒரு திரைச்சீலமா இருக்கு. ஆனா யார் அங்க வந்துட்டு போறது? வெளிப்பிரகாரமா பிரகாரத்துல அநேக 1000 பேர் வந்து பலி செலுத்திட்டு போலாம். ஆனா அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்குது? அமைதல் உள்ளதா இருக்கிறத பார்க்கிறோம். இப்படிதான் தேவன் நம்ம உருவாக்கி இருக்கிறாரு. நமக்கு உள்ளான மனசே இருக்குது, உள்ளான மனசன் இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனோட அந்த உள்ளான மனுஷன் நம்ம என்னதான் செஞ்சாலும் வெளிப்பிரகாரமா அநேக காரியங்கள் நம்ம செய்யலாம். ஆடு மேய்க்கலாம், இல்ல கோழி மேய்க்கலாம், இல்ல வீட்டுல சில காரியங்களை செய்யலாம், நியூஸ் பார்க்கலாம், என்ன வேணாலும் செஞ்சாலும் ஆனா உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணும்? தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கணும். தேவனோட நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டுல ஒரு காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா இன்னொரு காரியத்தையும் சிந்திக்க முடியும். ஒரு காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு காரியம் நமக்கு வரும். அப்ப நம்ம இன்னொரு காரியம் நமக்கு புலப்படும், நம்ம பார்க்கணும். அதே போல நம்ம உலகத்துல அநேக காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம பந்து விளையாண்டுகிட்டு இருக்கிறோமோ, இல்ல பேட்மிண்டன் விளையாண்டுகிட்டு இருக்கிறோமோ, இல்ல பல விதமான ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டு இருக்கிறோமோ, இருந்தாலும் நம்ம ஆவி எங்க இருக்கணும்? தேவனோடு ஐக்கியப்பட்டதா இருக்கணும். உலகத்துல கருத்தோட பிள்ளைகளுக்கு அநேக பிரச்சனைகள், அநேக தோல்விகள் ஏன் வருது? தேவனோட ஐக்கியம் இல்லை, தேவனோட ஐக்கியம் இல்லை. பலவிதமான சிந்தை. அவங்க இப்படி நினைச்சிருப்பாங்களா? அவங்க இப்படி சொல்லி இருப்பாங்களா? அவங்க எல்லாத்துக்கும் சொன்னாங்க, என்கிட்ட ஏன் சொல்லல? அவங்க எல்லார் வீட்டுக்கு வந்தாங்க, என் வீட்டுக்கு ஏன் வரல? அவங்க ஏன் அங்க போனாங்க? அங்க என்ன நடக்குது? இப்படி அநேக காரியத்தை குறிச்சு கவலை உள்ளவங்களா இருக்கிறாங்க. அநேக காரியத்தை குறிச்சு கவலை உள்ளவங்களா இருக்கிறாங்க. தேவையானது ஒன்றுதான், நமக்கு தேவையானது ஒன்றுதான், அது கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஐக்கியமா இருக்கணும். பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான தோல்விகள், வாழ்க்கையில தோல்வி, ஆழ்வுரை ஜீவிக்கிற தோல்வி ஏன் நேரிடுது? நாம் தேவனோட ஐக்கியம் இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம சும்மா வேத வாசிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ள. தேவன் நாம் தேவனோட ஐக்கியப்படணுன்றதான காரியத்தை கர்த்தர் விரும்புறாரு. நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு சொல்றோம், அந்த மார்த்தாள் ஒண்டி அங்க இல்லை. அந்த வீட்டுல வெறும் மார்த்தாள் ஒண்டி இல்லை, மரியாதை அங்க இருக்கிறா. ஏன் கர்த்தர் மார்த்தாள் மரியாதை அங்க இருக்கிறாங்க? நம்ம மரியாதை பார்த்து நம்ம மார்த்தாள் கத்துக்கணும். நம்ம இடத்துல அநேக மார்த்தாள்களும் இருக்காங்க, மரியாதைகளும் இருக்கிறாங்க. அப்ப அந்த மார்த்தாள் என்ன செய்யணும்? மரியாதை பார்த்து கத்துக்கணும். எப்படி கத்துக்கணும்? மார்த்தா என்ன செய்யணும்? மரியாதை பார்த்து கத்துக்கணும். மரியாதை என்ன செய்யறான்? யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிறா? தேவனோட ஐக்கியம் வைத்திருக்கிறான். அவன் வேலை செஞ்சாலும், வேலை காரியங்களில் ஈடுபட்டாலும் தேவனோட ஐக்கியம் வைத்திருக்கிறான். அதே போல நாம் அநேக காரியங்கள் அலுவல் உள்ளவர்களா இருந்தாலும் நம்முடைய தேவனோடு நம்ம ஐக்கியம் இருக்கணும். நம்ம வேதம் வாசிக்கணும், அது தனிப்பட்டது. வேதத்தை வாசிக்கணும் தான், வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்றதுக்கு ஒரு நேரம் இருக்கணும், அது வேற. ஆனாலும் நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நமக்கு ஐக்கியம் இருக்கணும். கர்த்தரோடு வெளி உலகம் நம்ம என்ன செய்யக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்மளை கலக்கமடைய செய்யக்கூடாது. வெளியிருந்து வரதால் அநேக செய்திகள், அநேக காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம கலக்கமடைய செய்யக்கூடாது. இயேசு எப்படி அமர்தலா இருந்தாரோ அது போல நாமும் அமைதலா இருக்க கத்துக்கணும். மரியாதை எங்க இருக்கிறா? இயேசுவோட பாதப்படியில இருந்து கர்த்தரோட வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அதே போல நம்ம எடுத்துட்டு பிரகாரம் இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்துல இல்ல, ஆனா நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உள்ளுக்கு எப்படி மகாபரிசுத்த ஸ்தலத்துல அமைதல் உள்ளதா மகாபரிசுத்த ஸ்தலம் காணப்படுதோ அது போல அமைதல் உள்ளவர்களா இருந்தாதான் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும்.
தேவனோடு ஐக்கியப்பட முடியும். அப்ப நம்ம அநேக காரியங்கள் அலுவல் உள்ளவர்களா நம்ம மாம்ச சரீரத்துப்படி அநேக அலுவல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட ஆவியும் அதே காரியங்களை ஈடுபட்டு அந்த பிரச்சனையை சிந்திச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை நினைச்சுக்கிட்டே இருக்காக்கா நமக்கும் தேவனுக்கும் எப்படி ஒரு ஐக்கியம் வரும்? தேவன் நம்மோடு எப்படி பேசுவாரு? தேவன் நம்மோடு பேசணும்னா நம்ம உள்ளான மனுஷன் அமைதல் உள்ளதா இருக்கணும். அமைதல் உள்ளதா வேதவசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய வேலை. நமக்கு அநேக வேலைகள்ல சில வேலைகள்ல சில காரியங்களை செய்ய முடியாது, எப்படி செய்யறதுன்னு தெரியாது. ஐயோ இந்த காரியத்தை செய்ய பலன் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். சில காரியத்தை இந்த பிரச்சனையை செட்டில் பண்றதுக்கு ஞானம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். ஆனா என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் நாம் கர்த்தரோட ஐக்கியமா இருந்தா அந்த பிரச்சனையை கொள்ளக்கூடியதான பலத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் தருவார். எப்படிதான் பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைய ஒரு சரியான நிலவுக்கு கொண்டு வர முடியல, அந்த பிரச்சனையை செட்டில் பண்ண முடியல நம்மளால. ஆனாலும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருந்தா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை தேவன் தருவார். நாம் செய்ய வேண்டியதுதான் மரியாதை போல கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கும். அதனால வேத வசனத்துல சொல்ல நீங்க 24 மணி நேரத்துல வேலையே செய்யாதீங்கன்னு வேத வசனத்துல சொல்ல நம்ம தெளிவா பார்த்தோம். அந்த தெசலோனிக்கேயர்ல வேலை செய்யாட்டி சாப்பிடாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆவியானவர் வலியுறுத்ததை நம்ம பார்க்கிறோம். வேலை செய்யாட்டி சாப்பிடாதீங்க. ஆனா நம்ம வேலை செய்யறது வேற, உள்ளான மனுஷன் அமைதலா இருக்கிறது வேற. நம்ம அமைதலா இருந்தாதான் நாம் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். உள்ளான மனுஷனை கொண்டாந்து நம்ம பிரச்சனையை பார்த்து யோசிச்சு அநேக வேலைகள்ல அநேகருக்கு ஹார்ட் அட்டாக் வரதே பல செய்தியை கேட்டு மனசு அமைதல் இல்லை. ஐயோ பிரச்சனையா இப்படி ஆயிடுச்சா, ஐயோ அப்படி போச்சா, இங்க இப்படி போச்சான்னு சொல்லி என்ன செய்யணும்? மனசுல பெரிய பாரம். நம்ம ஒரு அமைதலா இருக்க முடியல. நம் தேவனோடு ஒவ்வொரு நேரமும் ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். அதுக்காக தான் தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம பல வேலைகள் செய்யலாம், பல விளையாட்டு காரியங்கள்ல ஈடுபடலாம். ஆனாலும் நம்முடைய இறுதி உள்ளான மனுஷன் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவர் என்ன பிரயாசப்படுறாரு? நாம் தேவனோடு ஐக்கியப்படுறத தேவன் விரும்புறாரு. அந்த மார்த்தாள் மரியாதை விஷயத்தை நம்ம பார்க்கும்போது மரியாதை கர்த்தரோடு உட்கார்ந்து கர்த்தரோட வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப கர்த்தருக்கும் அந்த மரியாதைக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கு. அது போல நமக்கும் தேவனுக்கும் எப்பொழுதும் ஒரு ஐக்கியம் இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. அநேக தோல்விகளை நாம் மேற்கொள்ளலாம். இது கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு எப்பயும் ஐக்கியப்பட்டு இருக்கிறதுனால சில பேர் நினைப்பாங்க, அபிஷேகத்துல 2 அவரு ஜெபிச்சு அபிஷேகத்துல நிறைஞ்ச உடனே கர்த்தர் எல்லா காரியத்தையும் கர்த்தர் செஞ்சிருவார். நம்ம பார்க்கிறோம், அநேக இடத்துல பார்க்கிறோம் 2 அவர் 3 அவர் அபிஷேகம் நினைவாங்க. சபையை விட்டு வெளியே போனோடனே சண்டை, சபையை விட்டு வெளியே போனோடனே சண்டை. வெளியே போனா என்ன நடக்குது? பெரிய சண்டை நடக்குது. ஏன் சண்டை நடக்குது? உள்ளுக்கு ஒரு அமைதல் இல்லை. உள்ளான மனுஷன் ஒரு அமைதல் இல்லை, தேவனோட ஐக்கியம் இல்லை. அபிஷேகத்தை நிறைவாங்க 2 அவர் 3 அவர் ஆராதனை 7 அவர் ஆராதனை போவாங்க. நம்மளுக்கு ஒரு ஆராதிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 7 அவர் ஆராதனை முடிஞ்சு வெளியே போன படி இறங்கினவனே சண்டை. ஏன் சண்டை நடக்குது? நல்லா தேவனை ஆராதிச்சுட்டு வந்தோமே, நல்லா அபிஷேகத்தை நினைச்சிட்டு வந்தோமே, ஏன் சண்டை நடக்குது? உள்ளுக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஐக்கியம் இல்ல. தேவனோடு உறவாட முடியல. ஏன் உறவாட முடியல? நிறைய காரியம் வந்து மைண்ட்ல நிக்குது. அநேக காரியங்களை குறித்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். 7 அவர் ஆராதித்தாலும் 7 அவர் தேவனோட ஐக்கியம் இல்ல. எங்க இருக்கு? பலவிதமான பிரச்சனை எல்லாத்தையும் இருதயத்துல கொண்டாந்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன நடக்கும்? சபையை விட்டு வெளியே போனோடனே சண்டை. சில பேர் 3 அவர் வேத வசனத்தை வாசிப்பாங்க. 3 அவர் வேத வசனத்தை வாசிச்சுட்டு வெளியே போனவனே சண்டை, வெளியே போனவனே பிரச்சனை. இப்பதான் எப்படி மேற்கொள்றது? நம் தேவனோட ஐக்கியம் இருக்கணும். நான் சொன்னவன அந்த பிரசங்கத்தை கேட்டோடனே நாளைக்கே எல்லாத்துக்கும் தேவனோட ஐக்கியம் வந்துடும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம இந்த பிராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் பிராக்டிஸ். ஆண்டவரே கிருபைத்தார் ஆண்டவரே, அந்த மார்த்தாள போல இல்லப்பா, நான் மரியாதை போல உங்களோட ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கணும்னு நான் விரும்புறேன்.
ஆண்டவரே உங்களோட ஐக்கியம் இருக்கும்படியா ஆண்டு எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் வேத வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் உலகம் கொடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுமான பேரின்ப சந்தோஷத்தை சகையை பெற்று அனுபவிச்சான். ஏன் அவனுக்கு ஒரு நல்ல சமாதானம் கிடைச்சிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை விட்டு போகிறேன், உணவு கொடுக்கிற உணவாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை விட்டு போகிறேன் சொல்றாரு. ஆண்டவர் அவர்கிட்ட இருக்கிறதான சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்போது அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். என்னதான் ஆனாலும் இயேசு அந்த அந்த கப்பல்ல அடித்தட்டுல படுத்து தூங்கினாரு, அது போல சமாதானமா நாம் எப்பொழுது இருக்க முடியும்? ஏன் அப்படி இருக்க முடியல? நமக்கும் தேவனும் கணக்கிறது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அவரும் ஜெயிச்சிட்டோம் போதும், ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் படிச்சுட்ட போது கர்த்தரோட ஐக்கியப்பட்டேன், மற்றபடி எல்லா கழுத குதிரை எல்லாத்தையும் சிந்திச்சு பிரச்சன உலகத்துல அந்த பக்கத்து அமெரிக்காவில இருந்து இந்த பக்கம் பிலிப்பினா ஜப்பான் வரைக்கும் யோசிக்கிறது. 2 ஹவர் ஜோம் பண்ணிட்டு 2 அதிகாரம் படிச்சுட்டு அந்த பக்கத்து அமெரிக்கா, அலாஸ்கா, ஐலண்ட், இந்த பக்கத்து ஜப்பான், பிலிப்பினா வரைக்கும் யோசிக்கிறது. ஏன்னா 2 ஹவர் ஜெபிச்சாச்சு, 2 அதிகாரம் படிச்சாச்சு, கர்த்தரோட ஐக்கியப்பட்டாச்சுன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் சிந்திக்கிறது, எல்லா காரியம் பிரச்சனையும் இழுத்து போட்டுக்கிறது. சில பேர் என்ன செய்வாங்க, வேளாளோட பிரச்சனையை இழுத்து போட்டுக்குவாங்க, வேளாளோட பிரச்சனையை இழுத்து போட்டு இருதயத்துல ஒரு சமாதானம் இல்லை, இருதயத்துல சமாதானம் இல்லை. நாம் ஜெபிக்க வேண்டியது குறிப்பிட்ட நேரத்துல ஜெபிக்கணும், குறிப்பிட்ட நேரத்துல வேத வாசிக்கணும், அது முக்கியம் தான், அது முக்கியம். ஆனா மற்ற வேலைகளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், 2 ஹவர் ஜெபிச்சிட்டோம், 2 ஹவர் பைபிள் படிச்சோம்னு சொல்லி மற்ற 24 மணி நேரமும் தேவையில்லாத கதைகள் யோசிச்சுட்டு இருக்கிறோமா, தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட்டு இருக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். கர்த்தரோடு ஐக்கியப்படணும், கர்த்தரோடு ஐக்கியப்படணும்னு தேவன் விரும்புறாரு. நாமும் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கணும்னு நம்ம விரும்பினா கர்த்தர் அநேக காரியங்களை, அநேக தோல்வியான காரியங்களை நாம் வெற்றி அடைய கர்த்தர் செய்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனோடு ஐக்கியமா இருக்கணும். அதான் பாருங்க, வேத வசனத்துல என்ன வாசிக்கிறோம், தேவையானது ஒண்ணுதான். உலகத்துல இந்த சரீரத்துல அநேக காரியத்துக்கு நம்ம பிரயாசப்படலாம், ஆனா தேவையானது ஒன்று, அதுதான் கிறிஸ்து. இது யாருக்கும் கிடைக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பொக்கிஷம் போல கிடைச்சிருக்கிறார். அவர் பேரை சொல்லும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம். அவருடைய பேர் இயேசுவோட பேரை சொல்லும் போதே உள்ளார மனுஷனுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல், ஒரு கனி கூறுதல் கிடைக்குது நமக்கு. இயேசுவோட பேரை சொல்லும் போது, இயேசுவோட பேரை சொல்லும் போது ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம அநேக காரியங்களை உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டுட்டு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம மத்திய கிழக்கு ஆசியாவில் நடக்கிற சண்டைய நம்ம போய் நிப்பாட்ட முடியாது. ஆனா நம்ம பேசுற பேச்செல்லாம் பார்த்தா நம்ம தான் போய் அங்க சமாதானத்தை பேசுற மாதிரி பேசுவோம். நம்ம தான் போய் அந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் நம்ம சண்டையை நிறுத்த முடியாது. ஆனா நம்ம தான் அங்க ஏவுகணை ஏவர மாதிரியும் சமாதானத்தை உண்டாக்குற மாதிரியும் நம்ம பேசுவோம். அநேக காரியங்களை இழுத்து போட்டுக்கிட்டு அநேக காரியங்கள் போட்டு செய்யறதுனால என்ன ஆகுது, மண்டை தான் வீங்கி போகும், மண்டை வீங்கி போயிடும். நம்ம தேவையானது கர்த்தர் தெளிவா சொல்றாரு, தேவையானது ஒன்று, அந்த ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு இருக்கிறாரு. இப்ப இல்லைன்னா போவா, எனக்கு தெரியாதியா இயேசுவை எப்படியா ஐக்கியப்படுறதுன்னு தெரியாதியா, நான் ரட்சிக்கவே படலையான்னு சொல்லலாம். ரட்சிக்கப்படாது தெரியாது, ஆனா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை பத்தி அறிஞ்சிருக்கிறோம், இயேசு எங்க இருக்கிறாரு தெரிஞ்சிருக்கிறோம், இயேசு நமக்குள்ள வாக்கு செய்திருக்கிறாரு நம்ம அறிந்திருக்கிறோம். இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி ஐக்கியப்படாம இருக்கோம்? இப்படிப்பட்டதான ஸ்லாக்கியம் எங்கேயுமே கிடைக்காது. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நாம் செய்கிறதான காரியம் என்னதான் வேலை செஞ்சாலும், எங்கதான் அலுவல் உள்ளவர்களா இருந்தாலும், யாரு கூட தான் நாம் பேசிக்கிட்டு இருந்தாலும், ஆனா உள்ளான மனுஷனுக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரோடு இடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவரோட இடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது சொன்னோம்னா ஒரு நாள்ல நடக்கிற காரியம் இல்லை. நாம் அபியாசப்படுத்தணும், கர்த்தர்கிட்ட கிருபை கேட்கணும். ஆண்டவரே கிருபை தாரும், நாம் உம்மோடு பேசணும், உம்மோடு ஐக்கியப்படணும் அப்படின்னு நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் வேத வசனத்துல வாசிக்கிறோம், தகப்பன் பொல்லாதவர்களாகிய உங்க உலக தகப்பன் பிள்ளைங்க மீனை கேட்கும் போது பாம்பை கொடுப்பானா, கல்லை அப்பத்தை கேட்கும் போது கல்லை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை கொடுக்க இருக்கும் போது நான் பரலோக பிதா என்னோட ஜீவனையே கொடுத்திருக்கேன் உங்களுக்காக, நீங்க என்னோட ஐக்கியப்படணும்னு விரும்பும் போது நான் செய்யாம இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா செய்வார். நம்ம அநேக வேலைகள்ல கர்த்தர்கிட்ட அநேக காரியங்களை கேட்கிறோம், ஆனா தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியம் இல்லை.
தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியம் இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் ஒரு கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டேன், ஒரு 2 அதிகாரம் படிச்சுட்டேன், எல்லாம் போச்சு. நான் தேவனை ஆராதிச்சிட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன், ஒரு 2 ஹவர் கர்த்தரை ஆராதிச்சிட்டேன், வேதத்தை வாசிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். கர்த்தரோட ஐக்கியப்படுறது ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்லை. நம்ம வேதம் வாசிக்கணும், பைபிள் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அது தனிப்பட்ட காரியம். ஆனாலும் நம்ம தேவனோடு எப்பொழுதும் ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கும், எப்பொழுதும் ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கும். நிற்கும் போதும், உட்காரும் போதும், போகும்போதும் நம்ம வேலை காரியம் சரீர பிரகாரம் எல்லா காரியத்தையும் இந்த காரியத்தை செய்ய வேணாம்னு சொல்லல. ஒரு மூலவூர்ல உட்கார்ந்து இயேசுவே சிந்திச்சுட்டு இருக்கேன்னு சொல்லல. உலகத்துல செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்யணும். அதே வேளையில் நம்ம உள்ளார மனசை என்ன செய்யணும், தேவனோடு ஐக்கியம் உள்ளதா இருக்கும். இப்படி நாம் ஜீவிச்சாதான் ஒரு சமாதானம் உள்ள ஜீவியை செய்ய முடியும். இல்லாட்டி எங்க போ, நம்ம கண்ணே இருக்க சும்மா இருக்காது, அங்க பாரு, ஐயோ அங்க பாரு எங்க படுத்தினேன், ஐயோ அங்க பாரு எங்க படுத்தினேன், மூக்கு சும்மா இருக்காது, அங்க பாரு இந்த வாடை அடிக்குது, அங்க பாரு இந்த வாடை அடிக்குது, இப்படின்னு அநேக காரியத்தை நம்ம 5 சென்சர் இருக்குது இந்த உடம்புல. எதையாச்சும் கண்டு பிரச்சனைனா இழுத்துட்டு வரும். நம்ம கண்ணு ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு வரும், நம்ம காது போய் ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வரும், நம்ம மூக்கு போய் ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு வரும், இந்த வாய் போய் பல பிரச்சனை இழுத்துக்கிட்டு வரும். இழுத்துக்கிட்டு வந்து நிற்கும், பிரச்சனையில வந்து நிற்கும். ஆனா தேவனோடு ஐக்கியப்படாக்கி இப்படிதான் கண்ணு ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வரும், காது ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு வரும். ஆனா நம்ம தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தா இந்த கண்ணு காதும் ஒன்னும் பிரச்சனையை கொண்டு வராது. அதான் ஒரு பிரதிஷ்டை உள்ள ஜீவியம், அதான் ஒரு பிரதிஷ்டை உள்ள ஜீவியம். இப்படி நாம் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். நம் தேவையானது ஒன்றுதான், தேவையானது ஒன்று என்று விட்டு எடுப்படாத நல்ல பங்க மரியாதை தெரிந்து கொண்டார். நாம் என்னத்தை தெரிந்து கொண்டு வருகிறோம்? உலக காரியங்கள் அநேக காரியம் இருக்கலாம். எல்லா காரியத்தையும் கொண்டாந்து வச்சு மண்டையில வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு காரியங்களை ஜீர்ணிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவையானது ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் தொடர்ந்து ஐக்கியப்பட்டிருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. ஆவிக்குரிய ஜீவிதத்துல முன்னேறி செல்ல முடியும். நம்ம தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரு. நம்ம வேண்டியது ஒன்றுதான், தேவனோடு ஐக்கியம். தேவன் மட்டும் நம்மோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் பேச அப்படின்னா சோத்திரம் பண்ணுவோம்.